மக்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம தாவேகா நிர்வாகி அனைவரும் இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும். பாருங்க. நம்ம ராஜா ஒரு விஷயம் சொன்னாரு. முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. அவர் டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி சிங்கப்பூர் போறதுக்கு. அவர் என்னைக்கு போகணும் டிக்கெட் போட்டாருன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் போடணும். ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 மணிக்கு டிக்கெட் போட முடியாது, தள்ளி போட்டார். முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னாரு. யாரு முட்டாள்னு பாத்துறலாமா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேலுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. ஒரு நிமிஷம் ராஜா சார், எலெக்ஷன் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்துச்சு. ரிசல்ட் மே மாசம் 4ஆம் தேதி வந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 51 நாள் நல்லா தான் இருந்தார். 51 நாள் நல்லா இருந்தவர் ஜூன் 25ல ரைட் நடந்த உடனே அடுத்த நாளே சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு. சாரி, ரொம்ப உடம்பு முடியாம அட்மிட் ஆகிட்டாரு. அப்படித்தானா? சரி சார், நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு சந்தேகம் சார், இந்தியால தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்லையா? ஏன் அவரே சில நல்ல ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு, அங்கெல்லாம் போக மாட்டாரா? தெரியாம கேக்குறேன் சார். அப்படி இந்தியாவிலே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வியாதி அவருக்கு வந்துருச்சா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசினா பொய்க்கு அளவே இல்லையா? அதேதான் நானும் கேக்குறேன். உங்க பொய்க்கு அளவே இல்லையா? கடைசியா முட்டாள் யார் தெரியுமா? இவர் பேசுறது நல்லா இருக்கு, 4 பேர் கை தட்டுறாங்களே, அவங்க தான். நான் சொல்றது சரிதானா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.